ஓகே. ஸோ ரீமேக் இது வந்து ஒரு ஹாரர் படம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஐ திங்க் பட் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இட் ஷுட் கம் அரவுண்ட். ஸோ இது ஹாரர் மூவி. ஓகேங்களா? ஸோ இந்த படத்துக்குள்ள போலாமா? உடனே பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஊசி போட வராரு டாக்டர். அவர் வந்து ஒரு சிம்பான்சிக்கு ஊசி போட வராரு. அவர் உள்ள போறாரு. கொடூரமா அவர் வந்து அத கொன்னுடுது. இதுதான் எடுத்த ஃபர்ஸ்ட் சீனே. அதிலேயே உங்களுக்கு வந்து பீதி வந்து கிளம்பிரும் பயங்கரமா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அது கட் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹவர்ஸ்ல நாட்களுக்கு முன்னாடின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அ க சின்ன டீனேஜ் பசங்க வருவாங்க. வந்துட்டு ஒரு வீட்ல இருப்பாங்க. ஸோ ஹாலிடேக்கு வந்திருப்பாங்க. அ அந்த வீட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வளர்ப்பாங்க சிம்பான்சிய பெட்டா, டாக் மாரி. ஸோ இந்த சிம்பான்சி பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க அம்மா, அதாவது நம்ம மெயின் ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி கூட அவங்க பிள்ளைங்களோடவே அந்த சிம்பான்சிய வளர்ப்பாங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அந்த சிம்பான்சி நல்லா பேசிட்டு தான் இருக்கும். லைக் நல்லா கம்யூனிகேட் பண்ணும். அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கும். அவங்க 2 பொண்ணுங்க. அந்த சயின்டிஸ்ட் அவங்க செத்துடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டும், அவங்க 2 பொண்ணுங்களும் தான் இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க வெக்கேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வராங்க. ஸோ இந்த சிம்பான்சி வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுதுங்க. வந்து ஒரு கீரிப்புள்ள. இது வந்து இன்ஃபெக்ட் ஆன கீரிப்புள்ள பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வீட்டுக்கு வெளில ஒரு பெரிய கூடு வச்சு, அதுல வந்து ட்ரீ மாரி செட்டப்லாம் வச்சு இந்த சிம்பான்சிய பெட்டா வளர்க்குறாங்க. டாக பெட்டா வளர்க்குற மாரி சிம்பான்சிய பெட்டா வளர்க்குறாங்க. ஸோ இத வந்து கடிச்சிருது. இத இத நோட் பண்ற அந்த அ அ சயின்டிஸ்ட்டோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து வெட்டனரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்க மாரி இருக்கு. டிடி ஊசி போட கூப்பிடுறாரு. அவர் தான் இப்பவே ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, டிடி போட வருவாரு தான் அது போட்டு தள்ளிடுது. ஸோ போட்டு தள்ளிட்டு அது எஸ்கேப் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டோரியே என்னன்னா, இதுக்கு வந்து ரேபீஸ் வந்துருதுங்க. ஸோ ரேபீஸ் வந்தா, அவங்க எவ்ளோ ஒரு கூட பழகியிருந்தவங்களா இருந்தாலும், அது வந்து கொடூரமான முறையில வந்து கொன்னுடும். ஏன்னா வந்து ரேபீஸ் வந்து ஒரு மென்டல் டிசீஸ் மாரி. லைக் அதுக்கு வந்து தெரியல. லைக் இவங்க தான் நம்மள வளர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி ரேபீஸ் வரதுக்கு முன்னாடி அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருக்க அதே சிம்பான்சி ரேபீஸ் வந்த பிறகு அப்படியே ஆளே மாறிடுது. அதனால வந்து இப்படி கொடூரமா கொல்லுது. ரொம்ப கொடூரமா கொல்லும். ரொம்ப வயலன்ஸ். ரெஸ்ட்ரிக்டட் மூவி தான். 18+ மட்டும் தான் பார்க்க முடியும். கிட்ஸ் பார்த்தா தூங்கவே மாட்டாங்க அதோட உங்களுக்கு. அதனால வந்து கிட்ஸ கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஆனா இந்த மூவி வந்து ஒரு அவேர்னஸ் மூவியா தான் பார்க்கலாம். அதனால தான் இந்த மூவியோட ரிவ்யூ நான் பண்றேன். பிளஸ் பெஸ்ட் ஹாரர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் ஆஃப் 2026. என்ன அவேர்னஸ்னா, நம்ம எந்த பெட் வச்சிருந்தாலும் நல்லா ஹெல்தியா வச்சிருக்கணும். அவங்க ஹெல்தியா தான் வச்சிருப்பாங்க. பட் வந்து இந்த மாரி ஆயிடுது. ஆல்மோஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடூரமா கொன்னுடுது. அவங்கள மட்டும் கொல்லாம அந்த அந்த பொண்ணுங்களையும் அட்டாக் பண்ணிடுது பயங்கரமா. ஓகேங்களா? ஸோ ரொம்ப செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் இந்த படம். ஸோ ரேபீஸோட என்னலாம் ஒரு ரேபீஸ்னால பிரச்சனைகள் வரும். ரேபீஸ் இருந்தா ஒரு இவ்ளோ ஃப்ரெண்டா இருக்க அனிமலே ஒரு எனிமியா மாறிடும்ன்றது நல்லா டிரான்சிஷன் பண்ணிருப்பேன். ஏன்னா ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஐ மீன் கூட வரவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து துப்பாக்கில சுட்டுறலாம்ன்னு சொல்லுவா. அப்ப இவ வந்து உனக்கு வந்து அனிமல் ரைட்ஸ் பத்தி பேசுவாங்க. ஏன்னா வந்து எங்களோட பெட்டு அப்படிலாம் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவா. ஆனா சொல்ற அதே பொண்ணு கொல்ல ரெடி ஆயிருவா. ஏன்னா இந்த அந்த சிம்பான்சி பார்த்தீங்கன்னா, அதோட ரைட் மைண்ட்ல இருக்காது ஒரு அளவுக்கு மேல. ஸோ கொல்றது தான் ஆப்ஷன்னு கொல்ல ரெடி ஆயிருவா. ஆனா அதோட ஹாரர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கடைசி படம் முடிஞ்ச பிறகும் ஐ மீன் கடைசி சீன்ல கூட பயங்கரமா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க இந்த படத்த. தேங்க் யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.